அப்பவும் அரசு முறை பணமா தானேங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வந்தாரு. ஆளுங்கட்சியாக இருப்பதற்கும், எதிர்க்கட்சியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இல்லைங்க சார்? ஏன்ற அந்த வேஷம்? அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்களுக்காக பேசுவீங்க. எதிர்க்கட்சியா இருந்தா மக்களுக்கு எதிரா பேசுவீங்க. டெல்லியில விவசாயிகள் போராடுனா, நாங்க விவசாயிகள் பக்கத்துல நிக்கிறீங்க. இங்க மேல்மார் சிப்காட் விஷயத்திலயும், பரந்தூர் விமான நிலைய விஷயத்திலயும் 2 ஆண்டுகளுக்கு மேல விவசாயிகள் போராடியிருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா நீங்களும் நானும் போனாலும் கைது பண்ணி உள்ள போறீங்க. என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இது போன்ற செயல்பாடுகள். சரி அப்ப உங்க 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 பார்வைக்கே வரேன் நானு. திமுகவும் வேண்டாம் இரட்டை வேடம் போடுது. அதிமுக, பாஜக கூட கூட்டணியில இருக்குது. அப்ப யார் ஆட்சிக்கு வந்தா 2026ல தமிழ்நாட்ட காப்பாத்த முடியும்? சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? உங்க பார்வையில சொல்லுங்க. சீமானுக்கு போடுங்க வரட்டும். சீமான் அவர்களுக்கா? ம். ஒரு நல்ல சாய்ஸ் தானே. இன்னைக்கு மக்களுக்கான, மண்ணுக்கான அரசியல எடுத்துட்டு போறாரு. மீதியெல்லாம் கார்ப்பரேட் அரசியல் ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க கூட சரி, நான் கூட சரி, மக்களுக்காக நம்ம என்னதான் பொது சேவையில இருந்தாலும், குறைஞ்சது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா 25லேருந்து ரூ. 50,00,00,000 இருந்தா தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். இருக்கா இல்லையா? 50லேருந்து ரூ. 100,00,00,000 இருந்தா தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நீங்க என்னதான் மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தாலும், ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஆக முடியாது இன்றைய நிலையில. ரூ. 5,00,00,000 இருந்தா தான் கவுன்சிலர் ஆக முடியும். அப்போ இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் நின்னு வெற்றி பெறான்னா, அவன் மக்களுக்காக செய்வானா? அந்த பணத்தை இழந்ததுக்கு மேற்கொண்டு சம்பாரிக்க பார்ப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இதை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மக்களுக்கான, மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து போக்கூடிய சீமான ஏன் நம்ம ஆதரிக்கக் கூடாது? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ம். கண்டிப்பாக. ம். சார் அதே மாரி ஏன் விஜயவெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவை ரொம்ப பகிரங்கமா எதிர்க்கிறாரு. கொள்கை ரீதியான எதிரின்னு விஜய் பாஜகவையும் விஜய் சொல்றாரு. வந்து பர்சனலா எனக்கும் விஜய்க்கு பயம். இன்னைக்கு நேத்து இல்ல. 2012லேருந்து நான் வந்து விஜய எதிர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த துப்பாக்கி படத்துல வந்து ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்து துணி கடையில, பங்க் கடையில, ஏதேதோ கடையில எல்லாம் வேலை செய்வாங்க. திடீர்னு உத்தரவு வரும். பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு வரும். இவங்க போய் குண்டு வைப்பாங்கன்னு, ஒரு பாசிச சித்தாந்த கருத்துக்களை என்னைக்கு அந்த திரைப்படத்தின் மூலியமா கொண்டு வந்தான். அதன் பிறகு பீஸ்ட் என்ற ஒரு படம். இது போன்ற படங்கள்லயே அவன் ஒரு பாசிசத்த கொண்டு வந்தானோ, அன்னையிலிருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க புதுசா எதிர்க்கல. சமீபத்தில கூட விஜய் தரப்பு எங்ககிட்ட வந்து பேசுனாங்க. பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னா, அவர் திரைப்படங்கள்ல நடிச்சார்ல, அதுக்கு ஒரு பகிரங்கமா மன்னிப்பு மன்னிப்பு கூட வேண்டாம். வருத்தமாச்சும் தெரிவிக்க சொல்லுங்க. அதன் பிறகு பேசலாம். இல்லன்னு சொன்னா வரவே வராதீங்கன்ட்டேன் நானு.